வந்துட்டு பயங்கர பசியில் இருக்காரு. அப்பதான் ஒருத்தவங்க கொண்டு வந்து சிக்கனை கொடுப்பாங்க. அது என்னன்னு கூட பார்க்காம யோசிக்காம அதை எடுத்து சாப்பிடுவாரு. இவருமே ரொம்ப பசியில் இருக்கிறதுனால இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம இவர் அதை சிக்கன் நினைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா இவர் சாப்பிட்டு வச்ச போன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது என்னமோ ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு கை ஷேப்புக்கு கிடைக்கும். அதுவும் அந்த கை வந்துட்டு ஒரு விரல் மட்டும் இப்படி மடங்கி இருக்க மாதிரி இருக்கும். இந்த விரல் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இவரோட பையனுக்கு வந்துட்டு இந்த விரல் மட்டும் இப்படி மடங்கி இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்பதான் இவருக்கு ஒரு டவுட் வருது, இவ்வளோ நேரம் நம்ம பையனோட கையை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த ஆள் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட CEO தான். ரொம்ப பணக்காரராக தான் இருந்தாரு. ஆனா இவரோட அப்பா வந்துட்டு அவ்வளோ நல்லவர்லாம் கிடையாது. சின்ன வயசுல இவரை ரொம்ப போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாரு. அதனால இவர் வந்துட்டு அவரோட சொந்த ஊருக்கு ரொம்ப நாளைக்கு போகாமலே இருந்தாரு. இவரோட வைஃப் தான் ரொம்ப கம்பல் பண்ணி அவரோட சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்துட்டு தெரியாதமா இவங்க ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க. இவருமே நிறைய மந்திரம் பண்ற இந்த கிராமத்துல போயிட்டு மாட்டிப்பாரு. படத்தோட லாஸ்ட்ல எப்படியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மந்திரவாதிங்க கிட்ட இருந்தும் இந்த கிராமத்துல இருந்து தப்பிச்சு அவர் ஓடி போயிருவாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி